உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிருவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு மனிதன் வாழணும்னா அவன் தூங்கணும். மொபைல் ரெகுலரா யூஸ் பண்ற எல்லாரும் நீங்க மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் போய் உங்க பெட்ல படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு கண்ணுக்குள்ள சுத்தி உங்க ரூம் இருட்டா இருக்கும் போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. 9:30 தூங்கி காலைல 5 மணிக்கு எழுதல, தூங்குறதே 12 மணி 10 மணி ஆயிடுச்சுல, தூங்க போலாம்ல. ஆனா என்ன யோசிக்கிறாங்க, 10 மணி ஆயிடுச்சு இப்பதான் 10 ஆகுது, இன்னும் 11 ஆகலன்னு மொபைல் நம்மளே நீங்களே எடுத்துக்கோங்களேன். அதாவது சாதாரணமா ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல மைண்ட் செட் எப்படி ஆயிருக்குன்னா இன்னும் 12 ஆகல, 12 ஆயிடுச்சு தூங்கணும். இது வந்து ரொம்ப மாறி வருது. இந்த மாதிரி தூக்கமின்மை நம்மளுடைய தலைமுறையை அழிச்சிடும். இந்த சுகர் பேஷன்ஸ் எல்லாருக்கும் மேம் மாத்திரை போடுறேன் சுகர் குறையல, டயட்ல இருக்கேன் சுகர் குறையல, வாக்கிங் போறேன் சுகர் குறையல, இன்சுலின் ஊசி போட்டும் சர்க்கரை அளவு 400-500 இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். 15 வருஷம் என்னுடைய மருத்துவ அறிவுல நான் வந்து இந்த ஒரு கேள்விதான். மருந்து ஹோமியோ மெடிசன்ஸ் சுகருக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கிறது முன்னாடி தூங்குறீங்களா? தூக்கமே வரல மேம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகல அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே தூங்காதவங்களா இருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட வந்துட்டு எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்க கிட்ட தூக்கத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு போய் 8 மணி நேரம் நைட்டும் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமும் தூங்கிட்டு இதே வாக்கிங் இதே டயட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். நான் இதை வந்துட்டு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் தலை மூலியமா ஒரு ஓபன் சேலஞ்சே வைக்கிறேன். நான் 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன். எனக்கு சுகர் மினிமம் 140-170 மெயின்டைன் ஆகலன்னா எனக்கு கேளுங்க. நைட் ஒரு 10 மணிக்கு தூங்கி காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு தலைமுறையா திருப்பியும் பேக் டு இதுவா ஆன்செஸ்டர்ஸ்க்கு மாதிரி எல்லாத்தையும் இழுத்துட்டு போனோம் அப்படின்ற மிஷன்ல தான் நான் உங்களோட ஜாயின் பண்ணிருக்கேன்.